ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இதை நினச்சி பார்த்தா அஜூஜோ என்ன நடக்குது பா, கஷ்டம்தான்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு சம்பவம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்க போகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் இல்லை, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு எஃப்ஜே மேலே இருக்கிற கடும் கோவத்தில், வியானா மேலே இருக்கிற கடும் கோவத்தில் ஒரு பயங்கரமான ஸ்கெட்சு போட்டு அழகாக வச்சுருந்தார். கனி வந்து அதை கெடுத்து விட்டாங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 200 மாலை ரெடி பண்ணணும். ஒரு மாலைக்கு 50 மணி இருக்கணும். ஒரு மணியும் ஒரே கலராக இருக்கக்கூடாது. ஒரு கலரு பச்சை, ஒன்று சிகப்பு, இப்படி மாறி மாறி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பச்சைக்கு ஒரு ஆள், சிகப்புக்கு ஒரு ஆள், இப்படி. இதில் ஊசியும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா குச்சி வச்சு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஒரு மாலையை அவங்க முடிக்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது மினிமம் 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதில் கட் பண்ணாங்களா என்னென்னு தெரியாது, சரிங்களா? ஏன்னா திடீர்னு வேறு கேமராவில் காமிக்கும்போது இப்போது சும்மா தோராயமாக 20 நிமிஷம் வச்சா கூட 200 மாலை பண்ணுறதுக்கு 4000 நிமிஷம் ஆகும். எவ்வளோ? 4000 நிமிஷம். அதை வந்துட்டு நம்ம ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் 67 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஸோ ஃபுல்லாக அவங்க பண்ணாவே வந்துட்டு கிட்டத்தட்ட 3 நாள், 2.25 நாள்லேருந்து 3 நாள் ஆகும். அதாவது தொடர்ச்சியாக அவங்க பண்ணிகிட்டே இருந்தா, தொடர்ச்சியாக பண்ணாமல் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணால் இந்த 3 நாளுன்றது 6 நாள் ஆகும். ஒரு வாரமா? இன்னும் லாஸ்ட் வரைக்கும் ஜெயிலே தான் கிடக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பிக் பாஸ் ஏன் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு? இது வரைக்கும் மிஸ்டர் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்ததை எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் இதை கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் ஹர்ட் ஆகிருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணாமலாம் சும்மா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விபரீதமான விஷயங்களாம் கொடுக்க மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியாதா இவங்களாம் அவங்களோட கண்டஸ்டன்ட்டு எல்லாமே ஒரு கேமுக்காக தான் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் தெரியும். பட் கேமை தாண்டி எஃப்ஜே வந்து பிக் பாஸ் அவமரியாதை பண்ண விஷயங்கள் அங்கேயே சொல்லியிருப்பார். இனிமேல் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், தேவையில்லாத விஷயங்களை பேசாதுங்கிற அளவுக்கு கலாய்ச்சி விட்ருப்பார். அதே மாதிரி என்ன எஃப்ஜே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான், நீங்கள் கோர்க்க அவர் கோர்க்க, நீங்கள் கோர்க்க அவர் கோர்க்க, இதை அப்படியே சொல்கிற லிட்டரலாக. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஹர்ட்டாக இருந்தார்னா இதை வந்து சொல்லி அவர் அடிப்பார். அதே மாதிரி எஃப்ஜேக்கு பிடிக்காத விஜய் பார்வதியை போய் அந்த லிஸ்ட் எடுத்து வந்து படிக்க சொல்லி படிமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு மேலே சிரித்து வெறுப்பேற்றி அடினா அடி. இந்த மாதிரி ஒரு அடியை எஃப்ஜே லைஃப்க்கே வாங்கி இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு அடி எல்லாத்துக்குமே மண்டை ஆட்டுற ஆள் இன்றைக்கி வந்து மண்டை ஆட்டவேல் அப்படி ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டன்னாக நிற்கிது. ஏன்னா 200 மாலை எங்கே போகிறது பா, பயங்கரமாச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஜெயிலுக்கு போகும்போது ஜெயிலுக்குள்ளே ஒரு பனிஷ்மெண்ட்டு, நல்ல ஒரு சூப்பரான ஒரு செம்ம ஸ்கெட்சு பிக் பாஸ். வியானா வந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்கும், ரைட்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவங்க எப்போ இதை முடிக்க போகிறாங்க தெரியல. 2 பேரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கானா ஒன்றத்தில் பாவம் அவர் நொந்து போகிறாப்புல. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.